தொழிலாளர்கள் தினத்திலே அரசியல் அவசியமில்லை. தொழிலை பற்றித்தான் அவர்கள் பேச வேண்டும். அரசியல் மேட வேற, தொழிலாளர் தினம் வேற. விசாக் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று உலக தொழிலாளர்கள் தினம். கடந்த வாரம் இலங்கை புள்ளி விவரவியல் திணைக்களத்தால் இலங்கையில் ஒரு நபர் வாழ்கிறதுக்கு கட்டாயமாக 16,318 ரூபாய் தேவை என்று சொல்லி அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இன்றைக்கு இலங்கையின் உழைக்கும் வர்க்கத்தினரிடம் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் ஐயா, நாங்கள் விசாக் மீடியாவிலேருந்து வரோம். உங்களுடைய பேர் அடுத்து நீங்கள் செய்கிற தொழிலை பற்றி. என்னோட பேர் முகமது ரமேஷ். நான் காத்தாங்குடி. என்னோட ஊர் பிஸ்னஸ் பாக்கு கோயிலை 16,000 செலவுக்கு காணாது என்றால் ஒரு நாளைக்கு 2,000-3,000 செலவுப்படுது. என் பேர் ராஜேஸ்வரி. தொழில் வெற்றில தொழில். எங்களுக்கு இப்போ தனியாக இல்லை. நான் எனக்கு ஒரு 30 இருந்தால் தான் காணும். ஒரு 1/4 கிலோ மீன்மாங்காய் 200 வேணும். நீ தேங்காண்டு வாங்க 200 வேணும். எல்லாம் விலை கூட ஆனபடியாக இப்போ 30 இருந்தால் தான் தனியாக்கள் ஜீவிக்கலாம். வணக்கம் ஐயா, உங்களோட பேர் எடுத்த உங்களோட தொழிலை பற்றி சொல்லுங்கள். நம்முடைய பேர் இப்ராஹிம். நான் காத்தாங்குடி ஆள். அப்போ நான் 40 வருஷம் வியாபாரம் பண்ணுறேன். அப்போ சின்ன வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதில் வர வருமானத்தை நாங்கள் செலவழிச்சிருக்கிறோம். எளிமையான முறையில் ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரும். எங்களை பொறுத்த அளவில் பெரிய குடும்பம் 2,000 தேவைப்படும். அது அரசாங்கம் வந்து சொல்கிற மாதிரி இங்கே நாட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாது. 1/4 கிலோ மீன் 700 ரூபா, அரிசி 300 ரூபா, மற்ற சாமானும் பில்லு. அப்போ நான் போகக்கூட எப்படி ஒரு 2 பேருக்கு கூடிய அது 1000 ரூபா. அது மாதிரி கூட வேண்டாம் ஒரு 3,000 ரூபா கணிக்கலாம். பெரிய 3,000 ரூபாயும் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. அப்படி 60,000 ரூபா வேணும். அரசாங்கத்தோட கோரிக்கை வச்சாலும் கூட அதை முடிவு கொண்டு வரதுக்கே அமைதிக்கு என்ன அரசாங்கம் பெரிய இதெல்லாம் இன்னொன்று இப்போ எங்களுக்கு வருமானம் இல்லை, எதுவும் எதிர்பார்க்கலாது. கேட்குறவன் நம்ம என்ன பொறுத்தவரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உழைச்சி சாப்பிடணும். அரசாங்கத்தை எதிர்பார்க்கலாது. இல்லாட்டி நாம் வீதியில் இருக்கணும், கை நீட்டுற வரும். அதை செய்யாமல் தான் நாங்கள் இந்த தொழில் செஞ்சுருக்கிறோம். அது ஒரு 30,000 ரூபா வேணுமா. சில ஒரு நாளைக்கு 1,500 ரூபா கறி வாங்குறண்டாலே 1000 ரூபா வேணும். 30க்கு மேலே தான் வேணுமா. 16,000 ரூபாய்க்கு என்ன வாங்குறதுன்னு செலவழிக்கிறது. அது சும்மா அவங்க சொல்லியிருக்காங்க. என் பேர் ஷைனுல் ஆப்தீன். தொழில் அன்றாடம் வியாபாரம் இந்த புடவை தொழில் செஞ்சு வந்துட்டுருக்கோம். 16,000 ரூபா காணாது. ஒரு பாக்கெட் உப்பு 100 ரூபாய்க்கு இப்போ 300 ரூபா விற்றுட்டுருக்கு. இப்போ வாழ்க்கை செலவு கூடுதலான முறையெல்லாம் போயிட்டுருக்கு. அன்றாடம் காணாது. பொருளாதார வசதி எல்லாம் காணாமல் மனுஷன் சேவிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதை விட கூடுதலாக டபுள் மடங்கு தேவைப்படுது. இப்போ வாழ்க்கை செலவு கொண்டு போகிறேன் அவங்க கணிப்பிட்டதை விட இன்னொரு மடங்கு மேலே அதிகமாக பார்க்கணும். 30,000 ரூபாயா இந்த அளவுலாம் பார்க்கணும். உதவியண்டா அந்த தொழில்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்தி வருமானங்களை கூட்டி சாரப்படியினால தான் அதோட வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்தலாம். வணக்கம் ஐயா, நாங்கள் விசாக் மீடியாவிலேருந்து வரோம். உங்களுடைய பேர் எடுத்தவங்களோட தொழில். என்னுடைய பேர் வைரமுத்து, இளைய தம்பி வைரமுத்து. மிரக்கறி வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கும் ஒரு தொழிலாளி. ஒரு மனிதருக்கு 16,000 ரூபாய் ஒரு மாதம் செலவுக்கு போதாது. அதற்குரிய காரணங்கள் தற்போது ஒரு தேங்காயின் விலை 240 ரூபாய், ஒரு உப்பு பாக்கெட் 1 கிலோவின் விலை 300 ரூபாய். இப்படியாக பொருள்களின் விலைவாசிகள் ஒன்றுக்கு ஒன்று மேலே ஓங்கிக் கொண்டே போகிறது. என்னை போன்ற வயதான ஆட்கள் சேமிப்பதற்கு நிச்சயமாக அந்த தொகை நிச்சயமாக காணாது. நாங்கள் வருகின்ற தொழிலாளர் தினத்தை விமர்சிப்பதற்கும் அரசியல் மேடைகள் எலெக்ஷனை பேசுவதற்கும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர்கள் தினத்திலே அரசியல் அவசியமில்லை. தொழிலை பற்றித்தான் அவர்கள் பேச வேண்டும். அரசியல் மேடை வேறு, தொழிலாளர் தினம் வேறு. இந்த தொழிலாளர் தினத்தில் தொழிலாளருக்கு என்ன தேவை, எது தேவைன்றதை இனங்கண்டு தொழிலாளர்கள் சுலபமான முறையிலே வாழ்வதற்குரிய பொருளாதாரங்களை விலை குறைத்து பொருள்களின் விலைகளை கட்டுப்படுத்தி அப்படி ஒரு கட்டுப்பாட்டு விலைக்குள் வருமாக இருந்தால் 16,000 முன்னேறி சென்று அவர்களுடைய முயற்சியிலேயோ என்னவோ முன்னேறி சென்று தொழிலாளிகள் வாழ்வதற்கு ஒரு சுலபமான நிலை ஏற்படும். ஆனால் இந்த விலைவாசிகள் தற்போது இதே நிலையில் இருக்குமானால் எந்த தொழிலாளியும் வாழ்வதே மிகவும் கஷ்டமான காரியம் என்பது என்னுடைய கருத்து.